பேரு, புகழ், பதவி, நாம நினைச்சத அடையறதுக்கான ஒரு மார்க்கம் நிறைய இடங்கள்ல இறைவனை தேடி போய் நம்ம புஷ்பங்கள் சாத்துறோம். அதற்கு பதிலாக ஏலக்காயில மாலை, கிராம்பு இந்த மாதிரியான வாசனாதி திரவியங்களை இறைவனுக்கு மாலையாக அணிவிப்பதன் மூலமாக நாம நினைச்சதை அடையலாம். இதுல நிறைய வசீகரணங்களும் அதில் உண்டு. நம்ம சாதாரணமா போகும்போது கூட ஒரு ஏலக்காயை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போனோம்னாக்கா அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதுதான் அந்த ஏலக்காயினுடைய ஒரு தன்மை. அதே போன்று கிராம்பு, அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஏலக்காய். இந்த ஏலக்காயில அம்பாள் வாசம் பண்றதாக சொல்லப்படுகிறது. லக்ஷ்மியாகப்பட்டவள் அதில் வாசம் செய்கிறாள். இந்த ஏலக்காய் மாலை பெண் தெய்வங்களுக்கு அணிவிப்பதின் மூலமாக நிறைய நன்மைகளை அடைய முடியும். பெருமாளுக்கு, அதுவும் நரசிம்மருக்கு ரொம்ப உகந்தது இந்த ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது. சுவாதி, விசாகம், சித்திரை, துலாம் ராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. நிறைய நன்மைகள் இதுல இருக்கு. நம்ம எதை நினைச்சாலும் அதை அடைவதற்கான தாந்திரீக பரிகாரம்னு சொல்லலாம். இதை இந்த ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் ஒரு தாந்திரீக பரிகாரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல மகத்துவங்கள் பொருந்தி இருக்கிறது. ஏலக்காய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே மாலையாதான் தொடுக்கணும் அப்படின்றதும் இல்லை. இந்த இறைவனுக்கு கொண்டு போய் தீர்த்தத்தில் போட்டு கொடுக்கறதுக்கு உண்டானதை கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வாளுக்கு அதை கொடுக்கும் பொழுது நமக்கான கர்ம வினைகளிலிருந்து விடுபாடு கிடைக்கும்.